வணக்கம். ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதமை திதி இருக்குது. இருந்தால் கூட பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. எந்த ராசிகளுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுக்க சூரியன் தனுசு ராசியில் இருக்கிறார். நல்ல வேலையாக அவரை குரு பார்க்கிறார். அதனாலே சூரியனாலே வருகிற தொல்லைகள் பல ராசிகளுக்கு கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கர்வம், தடுமாற்றம், ஆணவம் அதிகம். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி. மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்க, நல்லது. திருப்பள்ளி எழுச்சி, ஆமாம். திருவம்பாவை 2 படிங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. உங்கள் தில்லு அதிகம், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கூட குரு பார்ப்பதனால தப்பித்து கொள்ளுகிறீர்கள். அதனால் நல்லது தான். ராசிக்கார நேயர்களே, பொறாமை திருஷ்டி ஏகப்பட்டது உங்கள் மேலே இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் கதிரே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வை தரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களே, பொறாமை திருஷ்டி ஏகப்பட்டது உங்கள் மேலே இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் கதிரே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். பேச்சு சாமர்த்தியம் குறைவாக இருக்குது, ஜாக்கிரதை. சூரியன் இந்த மார்கழி மாதம் முழுக்க உங்களுக்கு உதவி செஞ்சு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். அதனால் நல்லது தான். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. மார்கழியில் சூரியன் உதவியாக இருக்கார். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம். ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி. மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்க, நல்லது. திருப்பள்ளி எழுச்சி, ஆமாம். திருவம்பாவை 2 படிங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சூரியன். வெற்றி உங்களுக்கு, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களே, பொறாமை திருஷ்டி ஏகப்பட்டது உங்கள் மேலே இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் கதிரே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு இருக்கிறது, நிதானம். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை. ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி. மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்க, நல்லது. திருப்பள்ளி எழுச்சி,
ஆமாம், திருவம்பாவை ரெண்டும் படிங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும் உறுதி. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களே, பொறாமை திருஷ்டி ஏகப்பட்டது உங்கள் மேலே இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அல்லது மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவை படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் கதிரே போற்றி, காசியபரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் முடியுது. ஆனால் எப்போ முடியுது எங்களை கேட்டால் பகல் 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. எனவே ஜாக்கிரதை. பகல் 12 மணி வரை கவனம். வழிபாடு முக்கியம். முக்கிய முடிவு வேண்டாம், அசைவனம் வேண்டாம். பகல் 12 மணிக்கு அப்புறம் சூப்பர் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். பகல் 12 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. பகல் 12 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும், கேட்டை, அனுஷம், விசாகம் 4. இது நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, ஊர்மலையே போற்றி. ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சி. இதெல்லாம் பண்ணுங்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். நிதானம், பொறுமை. தனுசு ராசிக்கார நேயர்களை, காலையில் 7:30 மணிலேருந்து ராகு காலம் ஆரம்பிக்குது. அப்போ இருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னையிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுன்னு நினச்சிக்கோங்க. முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம். பண விஷயத்தில் நிதானம், வழக்கமான வேலைகள் மட்டும். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஆமாம், ஜாக்கிரதை. சந்திராஷ்டமம் மூலம், பூராடம், உத்தராடம் 1. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, ஊர்மலையே போற்றி. ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சி. இதெல்லாம் பண்ணுங்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். நிதானம், பொறுமை. மகர ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பிடிவாதம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, கோதுமை கொடுக்கறது நல்லது, காக்கையும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, கோதுமை கொடுக்கறது நல்லது, காக்கையும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, உயர்வு. உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, கோதுமை கொடுக்கறது நல்லது, காக்கையும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களை, பிரதமையான திதி இருந்தால் கூட சுபஹோரைகள் பார்த்து நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.